பாத்தியா பின்னால எப்படி களை கட்டுது? அது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். யானி கண்ணு யானி முண்டா நான் முட்டை அமைச்சர் வந்து நான் எதுக்கு வாங்கிட்டு கூத்துக்கு வர போறேன். அப்படியா? வீட்டுல படுத்து தூங்க மாட்டேன். எப்படி கொள்ளக்காரப்பா? மகாராஜா சூத்திர குத்து அழகு திரு பொன்னாட்டின் பெயர் எப்படி? அழகான தமிழ்நாடு.
ஆடுங்க. சாமி சாமி நீ சாட்டை எடுத்து அடிக்கிறது எனக்கு ஒரு பயமும் கிடையாது. ஏன் இப்பயே சொல்லி சமாளிச்சுட்டே தான் ஏங்க நீ சாட்டையில அடிக்கிறது முடிவாகி போச்சு. சாட்டையில வாங்குறது அடியாகி போச்சு. நான் போய் முந்தானத்து போய் ஜாதகம் பார்க்கலான்ட்டு போனேங்க. ஜாதகர்கிட்ட போய் சொன்னேன், பூத்து போய் கோமையில தான் போடுறேன், வேற வேஷம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வரைக்கு போறீங்க எல்லாமே என்ன சாட்டி எடுத்து அடிக்கிறாங்க. விடியறதுல என்ன கொண்டு போடுறாங்க. இதுக்கு என்ன சாமி வழி அப்படின்னு கேட்டேன். ஜாதகர் சொல்லிட்டாரு, நீ கோமலேஜ் தனிங்க போடு, வருஷம் 360 நாள் கூட கோமலேஜ் போடு, உன்னை யாருமே அதுக்கு மேல நான் சொல்ற மாதிரி சாட்டி எடுத்து அடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஜாதகாரன் சொன்ன மாதிரி யார் யாரும் உன்னை சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ அவங்க அடுத்த நாள் செத்து போயிருவாங்கடா அப்படின்னு ஜாதகாரன் சொல்லிவிட்டா. இப்ப வந்து நீ தான் சாட்டி எடுத்து அடிக்கிற, நாளைக்கு அப்புறம் நீ செத்து போயிருவ. அப்ப அதை போட்டு நாடு நாடு மகாநாடு நீர்மல நிலவள பொருளிய அழகு திரு பொன்னாட்டின் பெயர் எப்படி? பாய்வு பல்லவன்னு தெரியாம தான் இவ்வளவு தூரம் டெம்பா எடுத்துட்டு வந்தமா சின்ன குஞ்சு. பாய்வு பல்லம் வாயு பள்ளம் என்றால் தமிழ்க்கு தாய்த்தினார்கள். ஆமாங்க. தாய் கடலும் அது மட்டும் இல்ல, இன்னும் கோமலியாக என் உயிருக்கு மேலான விளங்கக்கூடிய எங்க வேலண்ணா அவர் சொத்துல இருந்து கோமாளியாக ஒரு 500 ரூபாய் அன்பளிப்பு. இந்த பாய்பலத்து முனியப்பன் கோயில் இல்ல, பாய்பலத்து முனியப்பன் கோயில் ஆண்டுகாண்டு எவ்வளவு அந்த ஆண்டவன் கோபுரம் ஓங்கி வளருதோ அது போல இந்த வேலண்ணன் குடும்பத்தார் வளர வேண்டும் என்று வாயுபலத்து முனியப்பனை வேண்டுகிறேன். எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு. யாரு? நம்ம பெண்ணாகரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் வேலை செய்தவர். ஆமா, கவர்மெண்ட் ஊழியர். சரி, அவர் எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறாரு. ஆமா சுவாமி. யாரு அவரு? யாருங்க? செம்பிலியார்கள். செம்பிலிங்கம் ஐயா. இந்த முனியப்பன் அருளை பெற்று அவரு கூட வருகை தந்திருக்கும். இன்னும் நம்ம மாதையன் ஐயா அவர்களும். ஐயா உங்க பேரு? இன்னும் நம்ம ராஜையா அவர்களும், இன்னும் மாதேன் ஐயா அவர்களும், இன்னும் செம்பிலிங்க ஐயா அவர்களும் அவர்கள் எங்க இருந்தாலும் சரி சுற்று வட்டாரத்தில் நாடகத்துக்காக எங்க இருந்தாலும் வருகை தருகிறார். ஆமா, ஐயாவோட அருளை பெற்று சிறப்பாக இருக்கும்படி ஆண்டவனே வணங்குகிறேன் சுவாமி. அப்படி இருந்தாலும் இதுக்கு எதற்காக அரங்கேற்றம் அது தெரியாமே. அது மட்டும் 5 மணி பால் கறக்க போகணும், சீக்கிரம் சொல்லிவிடு. சாமி, பாய்பலத்தை சேர்ந்து முனிப்பெண் பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் கிடையாது, விளையாட்டு குழுவினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். சக்தி முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு. ஆமா, விளையாட்டு குழுவினர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா, வயிற்றுல நாடகத்தின் பெயர் எப்படி? நீ வச்சிருக்க நாடகமா? நீங்க வச்சிருக்க நாடகம் வந்து செம்பருத்தி நாடகம். நாடகத்தின் பெயர் எப்படி? சாமி, நீ வச்சிருக்கிற நாடகம் தேவி புராணத்தில் ஓர்வாக விளங்கக்கூடிய வல்லாள கண்டன் சூரன் சம்காரம். தேவி புராணம். ஆமா, தேவி புராணம் கிடையாது. தேவி புராணத்தில் ஓர்வாக விளங்கக்கூடிய வல்லாள கண்டன் சூரன் சம்காரம் இல்லையே பெரியடி ஜம்மன் மயான கொள்ளை. இந்த நாடகத்தில் உங்க பேர் என்ன?
அதான் இருக்காது 100 ரூபாய் இல்லை அவன் என்ன பண்ணுவான் அவன் 10 சொல்ல கூட என்ன பண்ணுவான் மச்சான் மறிக்குது மச்சான் அவன் என்ன அப்புறம் ஒரு 10,000 கூட அவரு நான் வேற சொல்லணும் ஒரு காண கூதி அவரே சொல்லிட்டு மச்சான் தாங்காதாட்டுக்குது என்ன அத்த அதெல்லாம் திருப்பதி உண்டியில போட்டு மாதிரி நினைச்சுக்கோ எதுக்கு அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறீங்க அந்த பையன் எனக்குன்னு தான் சொல்லிட்டு போனோம் அந்த தம்பி எங்க அதுக்குள்ள காணுமா அவனுக்கு அதுல யாருக்குடா தம்பி சீக்கிரம் சொல்றேன் அவன் செத்து போயிருவான் வாடா வாடா கைய கொடு உன் பேர் என்னது இன்பசேகரி இந்த வருஷம் உன்னுடைய லவ் சக்சஸ் பாத்தியா கோடி ரூபாய் பணம் இருந்தாலே குடும்பத்துக்கு ஒரு மனம் வேணுமா ஆமா நண்பா ஓய் ஆடி பாடி அகிலத்தில் யாராலையும் பேர் எடுக்க முடியாது உண்மை அதனால எனக்கும் 100 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிற என் குடும்பத்துக்காரர் இன்பசேகரையர்கள் அருகுபோல் யாருடைய மூகலமான நிலையத்து சரி முனியப்ப சன்னதி கோபுரம் வட்டை வருடத்து கோபுரம் எப்படி ஓங்கி வளர்ந்தோம் அதே போல உன் குடும்பம் ஓங்கி வளர்ந்த என்ற ஆண்டவனே வணங்குகிறேன். எத்தனை நாயில என் காய்ச்சி தங்குது நீ தினம் சங்கோதி தாசம் என்ன பேருக்கு மட்டுமா பாத்தி சொல்ல மாட்டேங்கிறான். பூலோகம் 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 தனலோகம் தனலோகம் தபலோகம் தபலோகம் சோ இப்படி சத்தம் போட்டா எப்படி எல்லாம் அமைதியா இருங்களே. ஐயோ என்ன சோத்து சட்டிக்கு தண்ணி ஊத்த மாட்டியா? என்ன அப்படி நாயம் பேசிட்டு இருக்கிறான்? அமைதியார் காலையில போய் பேசிக்கலாம். இங்க பட்டிமன்றத்தை நிறுத்தினாங்க. இங்க வந்து நம்ம இளைஞர்கள் பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. பூலோகம் 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 நனலோகம் நமலோகம் ஈழால 14 புவனங்களை போட்டுபடியாக பொறுமையா சொல்லு பொறுமையா சொல்லு. நல்லா கோவத்துக்கு வந்தா நல்லா இருக்கு. பொறுமையா சொல்லணும். உன்னோட காதல புரியல்றா அவனை கொல்றதுக்கு ஆரம்பம். சரி போட்டும்படி ஆகி மன்னன் 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 அடிக்காம கூத்து நிறுத்தி போடுவாங்க. உங்களுடைய பேர் தேவேந்திர மன்னனா இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையார் ஓட்டு போட்டியா? மன்னன் பேர தேவேந்திர மன்னன் இருந்தாலும்
என்ன வாடா மகனே, அதுதான் என்ன வாடா மகனே. வாடா மகனே வாடா. ஒருவேளை எங்க அப்பா வந்திருப்பாரா? அவங்க அப்படியே அப்பா மகனே மகனே அப்பப்பா மகனே மகனே என்னை எப்படி அப்பா பெத்த? நம்மள ஆத்து என்னை வாடா மகனே வரு வேலை செய்யணும் மனசா என்று சரி என்னை பெற்ற பெருவதை என்ன பெற்ற புண்ணியவதி. யாரு சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்லிவிடாதீங்க. ஏப்பா யானு கேப்ப நீங்க அம்மா இங்க புண்ணு பிடிச்ச ஏய், புண்ணியவதி புண்ணியவதி யாரு என் தாய், சொல்லுங்க. என் தாயோ தேவதை, தேவதை பேறுபட்டவள். நீங்க அம்மா யாரு? என்ன என்ன பத்து மலை காத்து மலை. யாரு மாடி இப்ப எதுக்கு அடிச்சீங்கன்னா? இல்ல நான் எப்படி முட்டி போட்டு ஆடுனேன்? அழுப்பு குதி நீ முட்டி போட்டு ஆட மாட்டா? நீ எப்படி ஆடு என்ன மாதிரி முட்டி போட்டு ஆடு. முட்டி போட்டு ஆடுறா. இப்ப வந்து நான் முட்டி போட்டு ஆடுறதுக்கு நீ முட்டி போட்டு ஆடிட்ட. இப்ப நான் கைப்புல் அடிச்சு நீ அடி.
கோவலண்ணா, ஓய் மகராசக்கு ஒரு பாட்டு இல்லையா? பாட்டா இவரதான் மாறுற அப்படி என்ன பாட்டு ஆ, அமைச்சரை ஓய் டேய் சாமி சாணி கொலையா அதான் மிச்சம் கேட்டு சொல்லிக்கிறோம். ஏங்க சாட்டி எடுத்து அடிச்சீங்கன்னா போயிருவீங்க மேல கத்தில குத்துறாதுக்கு சாடியா கண்ட்ரி ஃபுல் மரியாதை ஏங்க கை கொடுங்க अच्छा बोलता के कारा खलता के உங்க அம்மால பிடிச்சு ஓத்தா के சாமி புனியப்பா கையில டூர் போயிட்டியா யாரால சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ யாரால சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ கையில எக்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரியா வாடாங்க கண்ண மூடி கை தூக்கி சாமி கும்பிடுறான் அண்ணன் கூப்பிடுற அப்படி வா எப்படி இல்லைங்க எல்லாம் நல்லா இருக்கட்டுனே எப்படி ஏங்க காசு கொடுத்தாங்க நிறைய ஆடா குடுத்துருக்காங்கடா இப்ப என்ன பண்ணிட்டதுக்கு கைய தூக்கு கையை தூக்கிட்டு வேற என்ன பண்ணும் கண்ண மூடு கண்ணை மூடிட்டே சாமி கும்பிடு சாமி முனியப்பா வண்டி போய் ஃபர்ஸ்ட் ஆ? ஏன் வண்டி போய் சாமி கும்பிடுறான் இல்ல ஓம்ப குடுக்குறியா ஏய் வண்டி போய் சாமி கும்பிடுறான் வண்டி போட்டு தான் கும்பிடணும் அத்தான் சொல்லுப்பா கண்ணை மூடணுமா கண்ண மூடு சாமி முனியப்பா யார் யார் சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் அவன்தான் பைத்தியக்கார புண்டை அடிக்கிறான் நீங்களும் மத்தம் அடிக்கிறீங்க யாரோ யாரோ போயிட்டு இல்ல இங்க சொல்றேங்க உங்களை போய் எங்க மகாராஜா ஏய், எங்களெல்லாம் சொல்லல, கூட தாங்க சொன்னோம். நீங்க உங்களை போய் சொல்லுவாங்க காண போத்தீங்க ஏய் அரோகரா. வாங்க வானவர் என்னத்துக்கு மேல அடிக்கிறீங்க எடா வாச்சி வரம் கொடுக்குற நல்லா இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பா வாங்க சங்கு தாஜ் ஏய், யூடியூப் ஓடிட்டு இருக்குது பேரு. தவு 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 பின்னாடி வர்றா அமைச்சரை ரெடி என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் தான் சுமந்து என் தாயோ அதை சரி தாயோ ஆதி என் தந்தையா யார் யாரு அவர் எப்பேற்பட்டவர் அப்படியே சொல்லு அப்பா, அம்மாளோ ஆதி அப்ப அம்மாளோ அத்தவன் யாரு ஏய், ஏய், ஏய். சொல்லிட்டாச்சு. வா, ஏங்க என்னைக்கு சொல்ல போது யார நாடு ஊமை சொல் பேச்ச கேட்டா உனக்கு ஊம்பு கொடுத்துருவாங்க என் தந்தையா யார் சொல்லு அப்படியே சொல்லு அப்பா, சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க
வாங்க